வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதி நகரை அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் காயமடைந்துள்ளனர். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரி ஒன்றில் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்தவர்கள் தனமல்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களில் 5 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 5 மாதம் மற்றும் 5 வயது குழந்தைகள் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெலிமட நுவரெலியா பிரதான வீதியின் கேப்பட்டிபொல தம்பகஹ பல்லம வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் மோட்டார் வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குழந்தை ஒன்று சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் தாயும் மற்றும் 3 பிள்ளைகள் உயிர் தப்பியுள்ளனர். மோட்டார் வண்டியின் சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டமையே விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மருதானையிலிருந்து பெலியாத்தை நோக்கி பயணித்த கடுகதி ரயிலில் அலுத்கம ஸ்ரீலந்த பகுதியில் புகையிரத கடவையில் பயணித்த வேன் ஒன்று ரயிலுடன் மோதுண்டுள்ளது. வேனை செலுத்திய பெண் சாரதி களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தின் பின்னர் வேனில் சிக்குண்டிருந்த அவர் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் மீட்கப்பட்டுள்ளார். வாகன விபத்தில் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரின் சடலம் அனுராதபுரம் நாகசேன பிரதேசத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. வடிகான் ஒன்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது.